இன்றைக்கி நம்ம 2 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி கோவக்காய் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டிக்கோங்க. 6 இல்லைன்னா 8 உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டிக்கோங்க. ரவுண்டாக வெட்டியும் பண்ணலாம். ஆனால் ரவுண்டாக கட் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும், நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கோவக்காயோட அந்த சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நறுக்கி வச்சுருக்க கோவக்காவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு 5 மினிட்ஸ் வந்து இது வேக விடணும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்க இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் மீடியமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும், நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். சிம்பிளாக செய்யணும், உப்பு மிளகாப்பொடி மட்டுமே போதும். இது ரெண்டுமே ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு இல்லை வெரைட்டி ரைஸ் எது கூட சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வேணானே சொல்ல மாட்டாங்க யாரும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு மிளகாய் அப்படிலாம் போடணும். உப்பு மிளகாய் அப்படிலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வேகலை 5 மினிட்ஸில் அப்படின்னா கூட 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நீங்கள் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேணாம். உப்பு மிளகாய் அப்படியும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அதில் அந்த தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கொலக்குலன்னு நல்லா இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக வேணும், ஃப்ரையாக நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. அவ்வளோ.